கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரரும் சிஎஸ்கேவோட ஸ்குவாடில் முன்னாள் இடம்பெற்றிருந்த ஒரு வீரருமான ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது சீக்கிரத்திலேயே ராபின் உத்தப்பா கைதாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. ராபின் உத்தப்பாவை பொறுத்த வரைக்கும் 2007ஆம் ஆண்டு இந்தியா T20 உலகக்கோப்பையை ஜெயிச்ச அணியில் இடம் பிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தொடங்கப்பட்ட IPL தொடரில் பல்வேறு அணிகளுக்காக அவர் விளையாடி இருக்காரு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலையும் இடம் பெற்றிருந்தார். முக்கியமான வீரராகவும் ஒரு அங்கம் வகிச்சிட்டு இருந்தார். இப்போ சர்வதேச கிரிக்கெட்லேருந்து தன்னோட ஓய்வை அறிவிச்சிட்டு வர்ணனையாளராக பணியாற்றிட்டு இருக்காரு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவர் சில தொழில்களையும் செஞ்சுட்டு வராரு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல், அதாவது துணி, ஆக்சசரிஸ் இது மாதிரி விற்கிற ஒரு நிறுவனத்தை அவர் நடத்திட்டு வராரு. இந்த நிறுவனத்தோட ஊழியர்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட PF தொகையை அவர் இன்னும் PF வாரியத்துக்கு செலுத்தாமல் இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 23,36,000 ரூபாய் அவர் இது வரைக்கும் செலுத்தாமல் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காக தான் அவருக்கு பிடி வாரண்ட் அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பிடி வாரண்ட் டிசம்பர் 4ஆம் தேதியே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உத்தப்பாவோட நிறுவனம் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்கிறனால அங்கே இந்த பிடி வாரண்ட் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அவர் அந்த சமயம் அங்கே இல்லாததுனால அந்த பிடி வாரண்ட் அவருக்கு வழங்கப்படாமல் இருக்குது. இப்போ வரைக்குமே அவருக்கு பிடி வாரண்ட் போய் சேரலை அப்படின்னாலும் அவருக்கு டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த PF தொகையை செலுத்துறதுக்கான கால அவகாசம் இருக்கிறனால இந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது அவர் கைதாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமும் அவர் அந்த தொகையை செலுத்தாமல் இருக்கிற பட்சத்தில் தான் அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட ஆரம்பிப்பாங்க.